ஹலோ மக்களே, நான் இப்போ வந்துட்டு என்னோட மேக்கப் செட் எல்லாத்தையும் நான் காமிக்க போகிறேன். அது உண்மையான நம்புவீங்களான்னு எனக்கு தெரில. உண்மை அதுதான். நான் மேக்கப் செட்டை காமிக்க போகிறேன். பொருட்களை நானும் ஓடுவேன்னு சொல்லுது. ஆமாம், உண்மையாகவே இவ்வளோ மட்டும்தான் என்னோடய மேக்கப் செட்டுங்க. இதுக்கு மேலே கிடையவே கிடையாது. கரெக்டாக இது ஒரு பேங்கிள் ரெட் கலர் எங்கள் அக்காவுக்காக நான் எடுத்தேன். எங்கள் அக்கா வளகாப்புக்காக நான் எடுத்துக்கிட்டது. ஆசைப்பட்டு இந்த பேங்கிள் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால எடுத்தேன். சரியா? அப்புறம் வந்துட்டு கையில் இருக்கிற ஒரு செட்டு பேங்கிள், அதோட கலெக்ஷன் எல்லாமே இங்கே கிடக்கும். கொஞ்சம் இந்த பாக்ஸ்குள்ளே கிடக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரைமர் ஃபவுண்டேஷன், அப்புறம் ஒரு லூஸ் பவுடர். இது எல்லாமே ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் மட்டும்தான் போடுவேன், இல்லைன்னா போடவே மாட்டேன். லிப்ஸ்டிக் இருக்கும், ஆனால் ஒரு நாளும் போட மாட்டேன். ஃபங்க்ஷனுக்குமே போட மாட்டேன். லிப்ஸ்டிக் இப்போ வேணும் அப்படின்னா, கண்மை எல்லாமே வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்துட்டு என்ன போட்டிருப்பேன்னா, ஃபில்ட்ரு ஆன் பண்ணி வச்சுப்பேன். ஃபில்ட்ருலேயே வந்துடும். ஸ்னாப் சாட் இருக்குல்ல, அதில். ஓகேவா? அப்புறம் கிளிப்பு ஒரு 2-3 இருக்கும், ஃப்ரீ ஹேர் விடுறதுக்காக. அப்புறம் ஒரு வாட்சி கிளிப்பு, குட்டி குட்டி கிளிப்பு 2-3 தான், நிறையெல்லாம் கிடையாது. அதுவும் பிஞ்சு போச்சு வாட்சி. வேறு வாட்ச் வாங்கலை இன்னும். ஆனால் பெரிய மண்டை வச்சுக்கலாம் போடுறதுக்கு எனக்கு வாட்ச் பிடிக்கும், முன்னாடி இருந்து கூட. அப்புறம் ஒரே ஒரு நெயில் பாலிஷ் ரெட் கலர். இது சும்மா எடுத்தது, ஒரு என்ன சொல்கிறது, எங்கள் குட்டி பிள்ளைக்கு எடுத்தது, எங்கள் ஃபேமிலியோட குட்டி பிள்ளைக்கு எடுத்தது. ஓகேவா? அப்புறம் இந்த வளையல் நான் எடுத்தது கிடையாது. வளையல் சுமங்கலி பூஜைக்காக ஆவுடையார்புரத்தில் கோயிலில் தந்தது. அதனால் அந்த ஒரு செட் வளையல் இருக்கும் எக்ஸ்ட்ரா. ஆனால் நானே வாங்கினது கிடையாது. இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே இதோட செட்டு. இதுக்கு முன்னாடி கூட ஒரு செட்டு இருந்தது, சேம் தான், இதே மாதிரி தான். இந்த மாதிரினா ரஃப்யூஸ்க்கும் போட்டுக்கலாம், ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலான்ட்டு ஒரே ஒரு செட்டு தான் வாங்கி வச்சுருந்தேன். வளையல் எல்லாமே அப்படி தான். அப்புறம் கம்மல், எனக்கு ஜிமிக்கி கம்மல் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் 1 2. அப்புறம் இன்னொரு ஜிமிக்கி கம்மல் கூடங்குளத்தில் மாதா கோயில் திருவிழா நடந்துச்சு. அந்த திருவிழாவில் நான் ஒரு ஜிமிக்கி கம்மல் வாங்கினேன். அது இது என்னோடய கோல்டு ஜிமிக்கி கம்மல் வந்துட்டு பிஞ்சு போச்சு. எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் கண்ணு வச்சிட்டிங்கப்பா, அதனால் பிஞ்சு போச்சு. இது 1 ஜிமிக்கி. அப்புறம் இன்னொரு கம்மல் இது. இவ்வளோதான், ஒரு 2-3 கம்மல் தான் உண்டு. இந்த கம்மல் வேறு என்கிட்ட கம்மல் கிடையாது ரஃபா. நான் வந்துட்டு கோல்டு கம்மல் மட்டும் தான் போடுவேன், ஏன்னா காதில் எனக்கு புண்ணு வந்துடும் உடனே, அதனால். அப்புறம் ஒரு ப்ரேஸ்லெட், இந்த 1 தான். போன வருஷம் தசராவுக்கு எடுத்தது, இந்த வருஷம் தசரா வரப்போகுது. இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். நல்லா ஆக்சுவலி வைக்கவே மாட்டேன் பத்திரமா. அப்புறம் ஒரு காது மாட்டி, கவரிங் காது மாட்டி, சும்மா ரஃபாக ஏதாவது ஃபங்க்ஷனுக்குன்னா போட்டுப்பேன். நல்லாயிருக்கும், சூப்பராகவே இருக்கும். ஜிமிக்கிக்கு போட நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு சாரீ பின். இது வந்துட்டு அன்றைக்கி காலேஜுக்கு அலுமினி மீட்டுக்கு போகும்போது நான் ஒன்று எடுத்தேன். ஒரு சாரீ கலருக்கு மேட்சாக எடுத்தேன். சாரீ வந்துட்டு இதே கலர் தான், அதனால் மேட்சாக எடுத்தேன். அது ஒன்று. அப்புறம் ஒரு நெத்தி சூட்டி இருக்கும். இந்த நெத்தி சூட்டி நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு செயின் வாங்கும்போது தான் இதுக்கு கிடச்சிது, மேட்சிங்காக கம்மல்லாம் செட்டாக கிடைக்கும்ல, அதுக்கு. ஆனால் அது எல்லாமே பிஞ்சு போச்சு. 2 கிளிப்பு, அதுதான், அவ்வளோதான். மிச்சப்படி என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் போன வாட்டி வாங்கின பேங்கிள்ஸ். வாங்கினா அந்த மாதிரி தான் வாங்குவேன். வேறு ஹேர் பின், பூ வைக்கிறதுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை. இது பிளாஸ்டிக் பூ, நல்லாயிருக்கும். அப்புறம் பொட்டு முடிஞ்சிட்டு இனி தான் வாங்கணும். வேறு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே பழசு. ஐப்ரோ பென்சில் இருக்கு, ஆனால் நான் வந்துட்டு போட மாட்டேன் அதெல்லாம். வேறு ஒன்றுமே கிடையாது என்கிட்ட. பாருங்கள், இவ்வளோ தான். ஃபில்ட்ரு தான் எல்லாமே. மேக்கப் போடாமலே ஃபில்ட்ரு ஆன் பண்ணிக்கிடுறது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான என்ன தெரியுமா, இது வந்துட்டு கவரிங் செயின். இந்த செயின் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, எங்கள் சித்தி, எங்கள் அம்மாவோட தங்கச்சி, ஆவுடையார்புரத்துக்கு நான் 10th படிக்கும்போது கோயில் கொடைக்கு போயிருந்தேன். அப்போ வந்துட்டு கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணி வைப்பேன். ஆவுடையார்புரத்துக்கு கோயில் கொடைக்கு போயிருந்தேன் நான் 10th ஸ்டார்டிங் படிக்கும்போது. அப்போது எங்கள் சித்தி வந்துட்டு நான் செயினே இல்லாமல் போயிருந்தேன். அப்போ என் கழுத்துக்குள்ளே போட்டு விட்டுருந்தாங்க. கவரிங் தான் இருந்தாலும் எனக்கு இந்த செயினை ஸ்பெஷல். இங்கே பாருங்களேன், உள்ள அந்த சிலையில் வந்துட்டு சாமி இருக்கும், லட்சுமி சாமி. அப்புறம் இந்த முத்து, அப்புறம் இதில் ஒரு 4-5 கல் இருக்கும்.
இதில் ஒன்று விழுந்துருச்சு. என்னென்னா கருத்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் டிசைன் விலையில் கடையில் கொடுத்து தண்ணி முக்கி வச்சுருப்பேன். ஃபேன்சி கடையில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாட்டி ஃபேன்சி கடையில் தண்ணி முக்கி கோல்டு தண்ணி முக்குவாங்கள்ல, அந்த தண்ணி முக்கி வச்சுருக்கேன். இன்னொரு டைம் கொடுக்கணும், கருத்துருச்சு லைட்டாக. இப்படி தான் நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது வெள்ளி, இது நான் ஆசைப்பட்டு வாங்கினது. இந்த செயின் என்கிட்ட வந்து 13 வருஷம் ஆகுது. 13 வருஷம் இல்லை, நான் சாகுற வரைக்குமே லாஸ்ட் வரைக்கும் என் கையில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு செயின் இது. ரொம்பவே எனக்கு ஸ்பெஷல். அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கானது நிறைய இருக்குது. என்னென்னா, நான் பேங்கிள்ஸ்க்கு செயின் அது இதுன்னு வாங்கி ரொம்பலாம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். அமௌண்ட்டை வந்துட்டு அந்தளவுக்குலாம் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. நாங்கள் என்னென்னா ரொம்ப அநியாயமாக செலவு பண்ண மாட்டேன். இதெல்லாம் செலவு பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஆசைக்கு எல்லாமே ஒன்று வச்சுப்பேன். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அது மட்டும்தான் போடுவேன். இப்போ செயின் கம்மலத்து போச்சா, அதனால் இது போட்டிருக்கேன், இல்லைன்னா போடவே மாட்டேன். அவ்வளோதான். இனி அந்த கம்மல் பதிலாக அந்த ஒரு கோல்டு கம்மல், சின்னது எங்கள் அம்மாவோட கம்மல், இந்த ஒரு கம்மல் போடுவேன். இதோட சரி. அது இனி மாற்ற தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அந்த கம்மலை பார்க்கலாம், மாற்றணும், இல்லைன்னா பற்ற வைக்கணும், தேஞ்சிட்டு அப்படின்னாங்க. அவ்வளோதான், சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக கிடையாது. நீங்களும் நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்க காசை கொண்டு, ஓகேவா? நான் வேஸ்ட் பண்ணல, நான் சிக்கனமாக இருக்கேன். ஓகேங்க, பாய்.